எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட்டில் நிஃப்டி காலையில் ஓப்பனே ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் -200 பாயிண்ட் வரைக்கும் கீழே வந்திருக்கு. 24,265 டே லோ. அங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி 24,435 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 35 புள்ளிகள் சரிவடைஞ்சு முடிவடைஞ்சிருக்கு. இன்றைய மார்க்கெட் ஓப்பனே ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த 400 கீழே வந்துருச்சு. 400 உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. அதே கேண்டில் நல்லாவே திரும்ப மேலே போயிருக்கு. ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து நல்லா மேலே போன மார்க்கெட் திரும்ப 24,460 வரைக்கும் மேலே போயிருக்கு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த கேண்டில் திரும்ப செல்லிங் தான். செகண்ட் டைம் 400 பிரேக் பண்ணுது. திரும்ப அந்த 400க்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. நல்லாவே திரும்ப அடுத்து 300 சப்போர்ட்டையும் உடச்சிருச்சு. அதையும் உடச்சி திரும்ப 24,265 வரைக்கும் லோ இந்த லோகிட்ட இருந்து சப்போர்ட், அதாவது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. பட் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த சப்போர்ட் 260 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. 24,435 க்ளோஸ், அபோவ் 400க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர்லேருந்து ஒரு சப்போர்ட்லேருந்து பை எடுத்து மேலே வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா திரும்ப இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அடுத்தது 24,580 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,640 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதேமாதிரி கீழே இங்கே சப்போர்ட் 260 எடுத்த சப்போர்ட் மேலே போயிருக்கு அப்படின்னா நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 24,400 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 24,300 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 24,220 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே சப்போர்ட்டு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நல்லாவே பை கொடுத்து தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் திரும்ப பை நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கிடைக்குது. அதாவது 24,500க்கு மேலே ஒரு 70 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா 24,500 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி மேலே போகிற மாதிரி இந்த 500 பிரேக் பண்ணி காமிச்சிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வருது. கீழே வந்த மார்க்கெட் திரும்ப 500க்கு மேலே போக முடியல, நல்லா திரும்ப கீழே வருது அப்படின்னா திரும்ப இந்த 400ஐயும் சப்போர்ட் எடுக்கலன்னா நல்லாவே திரும்ப 250 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலு. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப இந்த 24,500க்கு மேலே சஸ்டெயினாக என்ன மட்டும்தான் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி 24,400க்கு கீழே மார்க்கெட் இருக்குது, மேலே போக முடியல அப்படின்னா நம்ம திரும்ப அடுத்தது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப 300, 250 வரைக்கும் வரும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி திரும்ப ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படியே அப்சைடு இந்த ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே வந்த பையிங் 500க்கு மேலே நல்லாவே சஸ்டெயினாக நின்றுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம 800 வரைக்கும் நம்ம 24,800 வரைக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் டேஸில் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் இருந்தாலும் அடுத்தது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது திரும்ப மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே 24,200 உடைச்சிருச்சு அப்படின்னா 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நிஃப்டினுடைய அடுத்த ஒரு டெக்னிக்கல் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.